Hello guys, welcome to my channel. இன்னைக்கு ஒரு முக்கியமான டேவா. எனக்கே காலைல தெரியும். என்ன வேற இன்ஸ்டால நிறைய பேர் டாக் பண்ணானுங்க. ஸோ என்னன்னா வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபர் டேவா. நல்ல ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்ச எல்லாருக்கும் ஹாப்பி வேர்ல்டு ஃபோட்டோகிராஃபர் டே. ஓகே, ஸோ நான் எதுக்கு இதை மேக் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நானும் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்ல முடியாது, பட் நான் கொஞ்சம் ஃபோட்டோ எடுப்பேன். என்னோட ஹாபி ஃபோட்டோகிராஃபி தான். ஸோ வாட் இஸ் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஃபோட்டோகிராஃபினா லைக் என்ன சொல்கிறது, இந்த 96ல் ராம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். அந்த காலத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற மூமெண்ட்டு தான் ஃபோட்டோகிராஃபி. அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு மெமரி இருக்கும். நம்ம எப்படி எடுக்கிறோம், அது எந்த லொக்கேஷன் எடுக்கிறோம், அப்போ என்னென்ன மைண்ட் செட்டில் என்ன இருந்தோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த ஃபோட்டோகிராஃபியில் சம்மந்தப்பட்டு வரும். ஸோ தட் இஸ் அ ஃபோட்டோகிராஃபி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் ஃபோட்டோ எடுக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய ப்ரோ ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, கேமரா வச்சு கிளிக் பண்ணுற காய் கிடையாது. எனக்கு என்ன பிடிக்குது, நான் என்ன பார்க்குறேன், அது பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் நான் மோஸ்ட்லி எடுப்பேன். ஃபோனில் தான், எப்போயுமே ஃபோனில் தான் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன், கேமராலாம் எடுத்திருக்கேன். பட் ஃபோனில் எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஐஎஸ்ஓ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோ பேலன்ஸ் வச்சு சட்டர் ஆங்கிள் வச்சு அந்த அளவுக்குலாம் எடுக்க தெரியாது. பார்ப்பேன், அதை நான் அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா நான் ஃபோட்டோ எடுத்துருவேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் தான் நான் எடுத்த மோஸ்ட் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். திடீர்னு பஸ்ஸில் போயிட்டுருப்பேன், அங்கே ஒரு சீனரி இருக்கும், டக்குனு கிளிக் பண்ணுவேன். பைக்கில் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டுருப்பேன், மச்சா நிறுத்து என்னடா ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஃபோட்டோ எடுப்பேன். நான் கேமரா எடுத்தாலே, ஃபோன் எடுத்தாலே எல்லாருமே டென்ஷன் ஆவானுங்க. ஐயோ வேறு ஃபோன் எடுத்துட்டான்டா, எதாவது எடுத்துகிட்டு இருப்பான்டா அப்படின்னு டென்ஷன் ஆவானுங்க. அந்தளவுக்கு ஃபோட்டோ பைத்தியம் நான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னு கூட நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ஃபோட்டோ எடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளும் இப்போ போயிட்டு கொஞ்சம் எங்கேயுமே வெளியே போகாமல் நம்ம வீடை சுற்றி என்னென்ன ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நம்ம டெய்லி பார்க்குற விஷயத்தையே எவ்வளோ அழகாக காட்டலான்னு இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ போகலாமா? ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். நான் சூர்யா வீட்டுக்கு வந்தாலே மோஸ்ட்லி இந்த தென்னை மரத்தை தான் நான் ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ இது ஒரு ஃபோட்டோ. தென் வந்து அந்த மரத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த வீடியோ எனக்கு ஃபேவரெட்டு. ஸோ இந்த வீடியோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது சடனாக டக்குன்னு போய் எடுத்த ஃபோட்டோஸ் தான். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப க்ளோஸ்டாக ஃபஸ்ட்டு யாருன்னா ராஜ்குமார்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருப்பான். அவனோட ஐடி நான் கீழே போடுறேன். ஸோ ரொம்ப தெளிவாக ஃபோட்டோ எடுக்கிறவன், தெளிவாக எடிட் பண்ணுறவன் ஒருத்தன். எனக்கு தெரிஞ்சு என்னோடய இன்ஸ்பிரேஷனே அவன் ஒன்றும் சொல்லலாம். நான் அடிக்கடி அவன்கிட்ட தான் சொல்லுவேன், என்னோடய இன்ஸ்பிரேஷன் நீ தான் யா, உன்னை பார்த்தா நானே ஃபோட்டோ எடுக்கலாம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு ஃபோட்டோகிராஃபி மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அவன் சூப்பராக ஃபோட்டோஸ் எடுப்பான். ஸோ அவன் ஒரு பையன். தென் வந்து செந்திலை பற்றி உங்களுக்கு நான் யாருக்கும் சொன்னதே கிடையாது. செந்தில் எப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து வீடியோஸ் எல்லாமே அவன் தான் எங்களுக்கு எடுத்து கொடுத்தான். ஸோ செந்தில் வந்து பர்ஃபெக்டான ஃபோட்டோகிராஃபர். ஒரு ப்ரொஃபஷனலாக எடுக்கணும், ஒரு கேமரா வச்சு எடுக்கணும், லைட்டிங் அந்த மாதிரி ப்ரொஃபஷனாக பண்ணால் செந்தில் தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நான் எங்கே போனாலும் எது பண்ணாலும் நான் செந்தில்கிட்ட தான் சொல்லுவேன், எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எடுத்த மோஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் செந்தில் எடுத்தது தான். ஸோ செந்தில் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆனந்த்குமார்னு ஒரு பையன், என் ஃப்ரெண்டு, அவனோட ஃபோட்டோகிராஃப்ஸும் சூப்பராக இருக்கும். இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் முடிஞ்சு நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். ஃபோட்டோகிராஃபி பற்றி பெருசாலாம் ஒன்றும் நான் கற்றுக்கல, நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்டு இல்லை நீ எப்படி எடுக்கிற, எதில் எடிட் பண்ணுறேன்னு எதனா தெரியணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனால் இது யாருமே இது வரைக்கும் பண்ணுறதே கிடையாது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி தொலைங்க. ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு பிரோஜனம் இருக்கணும், இல்லை எனக்கு ஒரு பிரோஜனம் இருக்கணும். 2 பேருக்கு பிரோஜனம் இல்லாமல் வீடியோ பண்ணி நான் எதுக்கு பண்ணுறேன்னு தெரில, நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்கன்னு தெரில. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு. அதான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே ரொம்ப மொக்கப்பட விரும்பலை. சனிக்கிழமை ஒரு வீடியோ கம்பல்சரி வரும். அதே மாதிரி இன்னொரு பிளான் என்னென்னா வீக்லி 3 வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது.
வெட்னஸ்டே ஒரு வீடியோ, இந்த மாதிரி ஒரு வீடியோ ஏதாச்சும் ஒரு சில்லித்தனமாக பண்ணிட்டு மொக்கையாக இருக்கும். தென் சாட்டர்டே வந்து செம்ம கண்டென்ட் ஒன்று ஏஜாஸ் சூர்யா வச்சு ஃபன் கண்டென்ட் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். சண்டே ஈவினிங் 6 o'clock வந்து லைவ் வரலான்னு இருக்கேன். நான் எடுத்த முடிவு கரெக்டாக இல்லை அதில் எதாவது பண்ணணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. தடா பை பை, என்றும் அன்புடன் உங்கள் ஆசிக். வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துடணும். நான் பெரிய ஆளாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு எதுக்குங்க கோர்ஸு கீர்ஸ் எல்லாம்.